இந்த 5 மாற்றங்கள் உங்களோட ரிட்டயர்மெண்ட் லைஃப்ல ஒரு சில மாற்றங்களை உருவாக்கலாம். இந்த 5 மாற்றம் ஒரே ஆள் செய்யணும்ல. சில நேரங்கள்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தேவைப்படலாம். நாங்க இத பத்தி இன்றைக்கு ஆராயோம். அதாவது ரிட்டயர்மெண்ட்ட பத்தி நான் கடந்து போட்ட 2, 3 வீடியோஸ் நான் கீழ போடுறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல. அத பார்த்துட்டு சில பேர் இவ்வளவுதான் ரிட்டயர்மெண்ட்டா? இவ்வளவுதான் எங்களுக்கு காசு கிடைக்குமா? இது எப்படி வாழ்றதுன்ற பல கொஸ்டினோட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு 2 சின்ன ஐடியாஸ் நான் தரேன். ஒரு 2 பேருக்கு குடுத்த ஐடியாஸ் தான். ஸோ அதை பற்றி நாங்கள் ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதாவது இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போ பிளான் பண்ணுறேன். இப்போ அதாவது நாங்கள் ரிட்டையர்மெண்ட் இஸ் ஆல்சோ ரொம்ப ஒரு என்ஜாயபிளான லைஃப். நாங்கள் நினைக்கிற மாதிரி ஆஹ், ஒரு விதமான தேவையும் அதுக்கு பிறகு இருக்க போகிறதில்ல இல்லை. அது நாங்களுக்கு கவர்மெண்ட்டால் வரக்கூடிய சிபிபி ஓஎஸ் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி நாட் ஈவன் $2,000 வராது. சில பேருக்கு 1300 400 தான் கிடைக்கும், ரைட்? இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ரிட்டையர் பண்ணலாம் வேண்டாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, முடியுமா முடியாதான்னு உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்குரிய மாற்றான விஷயங்கள் நீங்கள் என்னென்ன செய்து வச்சிருக்கலாம். உங்களால் சில நேரங்களில் முடியலாம், சில நேரங்கள் முடியாமலும் இருக்கலாம். இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படலாமா? இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களோட மனசில் வந்துச்சான்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க, ரைட்? இப்போ நான் இன்றைக்கே 5 விஷயங்களை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த 5 விஷயங்கள், ரைட், நாங்கள் என்னென்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். அது பார்க்கும் முதலாவது இப்போ எங்களுக்கு வார ரிட்டையர்மெண்ட் டைமில் இருக்க இன்கம்மை பொறுத்தவரையில் இப்போ ஒரு ஆட்களுக்கு சிபிபி ஓஏஎஸ் தவிர ஜிஐஎஸ் இருக்கலாம். சில நேரங்களில் இன்கம் குறைவாக இருந்தால் அது எல்லாத்தையும் தவிர நீங்கள் தவிர நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸில் வேலை செய்து அவங்க ஒர்க்கில் கண்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பிளேஸ் பென்ஷன் வரலாம். அப்போ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சில நேரங்கள் ரீஃப் கிடைக்கலாம். ரீஃப்னா ஆர்ஆர்எஸ்பி சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் ரீஃபாக மாற்றிட்டு அது மாற்றலாம், மாற்றாட்டி விடலாம். அந்த ஆர்ஆர்எஸ்பியிலேருந்து கொஞ்சம் காசு எடுக்கலாம். இப்படி ஒரு இடத்துல உங்களுக்கு எடுக்கிற காசை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் வாழ போகிறீங்க இனிமேல். ஆனால் அப்படியான சந்தர்ப்பத்தில் உண்மையாகவே சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்காமல் கூட இருக்கலாம். இந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட கம்பெனி பென்ஷன் இருக்காமல் இருக்கலாம். சில நீங்கள் தொடர்ந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்து நீங்கள் இன்கமே காட்டாமல் இருந்தால் உங்களுக்கு சிபிபி ரொம்ப குறைவாக இருக்கலாம். இப்படி பல ரீசன்கள் இருக்கு, ரைட்? அப்போ அப்படி இருக்கிற நாங்கள் என்ன மாற்றங்கள் எங்களில் செய்தோம்டா நாங்கள் சில விஷயங்களில் அதாவது எல்லாருக்குமான இந்த இந்த வீடியோ இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் இது ஒரு சாராருக்கு தான் பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தா என்ன? ஒரு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு நான் டிசேபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை பற்றி நான் ஒருக்கா போட்ட வீடியோவுக்கு ப்ராபப்ளி ஒரு 4-5 பேர் உண்மையாக சீரியஸாகவே கொஸ்டின் கேட்டு சில பேர் பயனடைந்தாங்க. அதான் முக்கியமே ஒழிய இல்லை எல்லாருக்கும் தேவைப்படாது நான் சொல்கிற விஷயம். இப்போ உண்மையாக இருக்க ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு 2 பேர் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த ஸ்ட்ரகிளை நாங்கள் சில விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த வீடியோ. வணக்கம். இது என் பேர் முருகையா காந்திராம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் இதை பார்க்குறதுக்கும் அதே நேரத்தில் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்யூச்சரில் மிச்சத்தெல்லாம் கேட்டப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே. இப்போ முதல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா ஹை இன்கம் இருக்காக்கள் இருக்காங்க. அவங்க இருந்தால் கூட எல்லாரும் ஆர்ஆர்எஸ்பி சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் லோ இன்கம்மாக இருக்கும், ஆனால் அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் எப்படி உங்களோட ஃபைனான்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இல்லாட்டி நீங்கள் அந்த ஃபைனான்ஸை எப்படி அணுகிறீங்க. இப்போ நீங்கள் $1,000 மேக் பண்ணிவிட்டு $3,000 மேக் பண்ணிவிட்டு நீங்கள் $5,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் யூ ஆர் இன் ட்ரபிள் தான், ரைட்? அப்போ அதனால அந்த ஸ்பெண்டிங் மெத்தட் தான் ஒரு ஆளோட லைஃபையும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபையும் நிர்ணயிக்குது, ரைட்? ஓகே. இப்போ நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இங்கே கனடாவில் யூஸ்வலாக வீடுகளை பெருசாகிக்கிட்டே போகிறோம் நாங்கள், ரைட்? இப்போ ஒரு ஒரு கட்டத்தில் வாங்கிட்டு இன்னொரு கட்டத்தில் வாங்கிட்டு ஏன்னா தொடர்ந்து ப்ரைஸ் ரொம்ப கூடிக்கொண்டிருந்தபடியால் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் அப்போ ப்ரைஸ் கூடினா எங்களுக்கு கூட கேபிட்டல் கெயின் இருக்குமென்ற ஒரு சிந்தனையோடு வாங்குறாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவங்க ஒரு வகையில் அசட்ஸை கூட்டுறதை விட அவங்க உண்மையாக லேபிலிட்டியை தான் கூட்டி கொண்டு போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு விட்பியில் சும்மா இப்போ ஒரு 4-5 இயர்ஸுக்கு முன்னாலாம் 4 பெட்ரூம் ஹவுஸ் 1.2 மில்லியனுக்குலாம் வாங்கியிருக்காங்க, ரைட்? ஸோ அப்படியான ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா $1,200 இல்லாட்டி $1,100 வருது, ரைட்? ஸோ அப்போ $1,200 அவங்களுக்கு சிபிபியே வராது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி ஒரு வீட்டை வச்சிருக்கவர் எப்படி இந்த 1,200ஐயும் கட்டி யூட்டிலிட்டிஸையும் கட்டி மெயின்டெனன்ஸையும் கட்டி அது 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 தவிர ஸ்னோவையும் வலிச்சிட்டு அதுக்கு பிறகு இன்சூரன்ஸையும் பே பண்ணிட்டு அவரால் இருக்க முடியுமாண்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரைட்? இப்போ நாங்கள் அப்படியான ஒரு ஆள் என்ன செய்யலாம், ரைட்? இப்போ தவிர அவருக்கு இன்கம் இல்லைன்னு வைங்க, ரைட்? இப்போ இன்கம் சிபிபி மட்டும் தான் வருது. இப்போ ஹி நீட் டு லுக் ஃபார் சம்திங், ரைட்? அப்படி பார்க்குற நேரம் நீங்கள் என்ன செய்யலாம்டா உண்மையாக ரொம்ப சென்டிமெண்ட்லாம் யோசிக்கக்கூடாது. அதாவது உங்களோட பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க, அப்படி இப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுமாண்டா நீங்கள் டவுன் சைஸ் பண்ணலாம். டவுன் சைஸ் பண்ணுறேன்டா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த வீடு 4 பெட்ரூம் ஹவுஸ்னா நீங்கள் 4 பெட்ரூம் இது மகளோட ரூம் இது மகண்ட ரூம்னு வச்சு கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அன்லஸ் அவங்க உங்களோட இல்லாட்டி எல்லாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையும்
பிரச்சனையும் இல்லை, எவ்ரிபடி ஷேர் பண்ணி அதில் அந்த வீட்டுக்குரிய எக்ஸ்பென்சஸை எல்லாரும் கவனிச்சிக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. இருந்தாலும் நாங்கள் இதில் தான் வளர்ந்தோம், இல்லை தான் வாழ்ந்தோம்னு வச்சுக்கிறது வந்து உண்மையாக ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ இலங்கையை பொறுத்தவரை அது ஒரு நியாயமான ஒரு 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 சிந்தனையாக இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்தவரை அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் உங்களோட லைஃப்பை கஷ்டப்படுத்தி இன்னொரு 20 வருஷம் 25 வருஷம் தான் உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வேண்டா, அதுக்கிடையில் நீங்கள் என்னத்துக்கு உங்களோட லைஃப்பை இன்னும் இருக்கிக்கிறீங்க, கஷ்டப்படுத்திக்கிறீங்கன்றபடியால் இப்போ நாங்கள் யோசிப்போம் அப்படியான ஒரு ஆள் வந்து எப்படி வந்து ஒரு சேஞ்ச் பண்ணலாம்டா. இப்போ அவர் வந்து ஒரு 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 இதில் இருந்து ஒரு ஒரு சின்ன வீட்டுக்கு போகலாம், இல்லாட்டி ஒரு கொண்டோ எடுத்துகிட்டு போகலாம், ரைட்? இப்போ அவர் இதை வித்துட்டு இன்னொரு கொண்டோ எடுத்தாருண்டா என்ன நடக்கும்னா உண்மையாக வந்து சம்டைம் தேர் இஸ் செல்லிங் காஸ்ட் இருக்குது, ரைட்? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண நேரம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சாரி, என்ன, ரியல் எஸ்டேட் காஸ்ட் எல்லாம் பார்த்தா ஒரு 4% அப்படி போயிடும், ரைட்? ஆனாலும் வந்து இது ஷார்ட் டேர்மில் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸாக இருந்தாலுமே வந்து, ஆனால் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு மோகேஜ் குறை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கையில் கொஞ்சம் காசு கூட வரலாம், ரைட்? இப்போ லார்ஜ் ஹவுஸ் நீங்கள் கனகாலம் வச்சுருந்தீங்கன்னா, ரைட்? ஆனால் சில பேர் வந்து ஹை மோகேஜோடய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹை மோகேஜோடு இருந்தாலுமே இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் யூ டு டூ த உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி கொண்டு இருக்கிறது வந்து வெரி ஹை, ரைட்? கொண்டோ, சாரி, மோகேஜ் ஃபீயை பே பண்ணுறது, ரைட்? ஸோ அப்படி பார்க்குறேன்னா இப்போ நீங்கள் ஒன்று வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு கொண்டோக்கு டவுன் சைஸ் பண்ணினீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 3 விஷயங்கள்ல நீங்கள் லாபம் அடைவீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வெரி ஹை. ஸோ பெரிய மோகேஜ் ஒன்று இல்லாமல் போயிடும். அது தவிர வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் லைஃப், ஒரு ஒரு இப்போ உங்களுக்கு உண்மையாக வந்து நீங்கள் எங்களோட வயசு கொஞ்சம் கூடின பிறகு நாங்கள் இனி வந்து நினச்சி நினச்ச நேரம் போகிறது வாரது இந்த நாளும் கம்யூட் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிடும், ரைட்? அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஒரு கொண்டோ கீழே போயாச்சு, நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, உங்களுக்கு ஸ்னோ வலிக்கிற ப்ராப்ளம் இல்லை, இப்படியான ஒரு அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கும் அதுக்கு முதலாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும், ரைட்? அப்போ அதனால் நீங்கள் வந்து ஒன்று டவுன் சைஸ் பண்ணுறது அப்படி யோசிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அதை மாற்றலாம். சிலரால் இன்கம் ஜென்ரேஷன் இருக்காமல் கூட இருக்கலாம், இப்போ பெரிய வீடாக இருந்தாலுமே ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்காமல் இருக்கலாம், அப்படியா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இப்போ சரியான ப்ரைஸ் குறைய டைம் பண்ணபடியால் நீங்கள் வேணுமெண்டா ஒரு ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் வித் 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 ஒரு பேஸ்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ண மாதிரி வந்து அதே ப்ரைஸுக்கு வாங்கினாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய காஸ்ட் போனாலுமே வந்து நீங்கள் ஒரு அதை வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் இன்கமாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், உங்களோட ரெண்டல் இன்கம் ஃப்ரம் த பேஸ்மெண்ட், ரைட்? அப்படி ஒரு சிந்தனைக்கு நீங்கள் வரலாம், ரைட்? மற்றது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு மூவ் பண்ணுற நேரம் நீங்கள் யோசிக்கணும் வந்து இப்போ நீங்கள் எங்கள் ஒன்ஸ் யூ பிகம், இப்போ நான் இப்போ கதைக்கிறெல்லாம் வந்து ஒரு 65 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுறதை பற்றி தான் நான் கதைக்கிறேன், ரைட்? அப்போ அப்படி கதைக்கிற நேரம் வந்து அவங்க வந்து இப்போ ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டி சென்டருக்கு பக்கத்தில் அப்படியான ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் இப்போ வந்து இப்போ உண்மையாக ரிட்டையர் பண்ண பிறகு மிக முக்கியமான விஷயம் காசு இல்லாமல் போகிற அதே நேரத்தில் டைம் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ ஒரி பண்ணுறது கூட போயிடும், ரைட்? அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு 2 விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி சென்டர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி சிந்தனைகள் நீங்கள் வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஒரு கம்யூனிட்டி சென்டருக்கு பக்கத்தில், அப்படி லைப்ரரிக்கு பக்கத்தில், பார்க்குக்கு பக்கத்தில் வீடுகள் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குமெண்டா இட் இஸ் குட் ஃபார் யூ. யூ திங்க் அபவுட் இட், ரைட்? அடுத்து வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் கொண்டு நீங்கள் தப்பித்தவர் எடுத்தீங்கன்றால் கூட இன்கேஸ், ரைட்? அப்படியே ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட இப்போ நீங்கள் இப்போ யூஸ்வலாக வந்து 6 மந்த் நீங்கள் இருக்காட்டி, இப்போ நீங்கள் நான் ஐம் டாக்கிங் அபவுட் த லோ இன்கம் ஃபேமிலிஸ், ரைட்? அப்போ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ சப்ளிமெண்ட்ரி இன்கம் கிடைக்கும். நீங்கள் 6 மந்த்துக்கு மேலே ஸ்ரீலங்கா, சாரி, இந்த ஊரில் இல்லாட்டி உங்களோட அதை கட் பண்ணிடுவாங்க, ரைட்? அப்போ நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, உங்களோட பிள்ளைகள்லாம் இங்கே தான் இருக்காங்கன்னா வாட் யூ குட் டூ இஸ் ஒரு 5 மந்த்ஸோ 4 மந்த்ஸ் நீங்கள் வந்து ஒரு குளிர்காலத்தில் நீங்கள் வந்து பேக் ஹோம் போயிட்டு வரலாம், ரைட்? அப்படி வர நேரத்தில் வந்து நீங்கள் வேணுமெண்டா அதை ஏர்பிஎன்பிக்கு கூட நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். ஒரு ஒரு செட் ஆஃப் திங்ஸை நீங்கள் வச்சுட்டு அதை வந்து லாக்கரில் வச்சுட்டு திரும்ப எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு அடிஷனல் ஐடியா நீங்கள் வந்து திங்க் பண்ணக்கூடிய. இப்போ இதெல்லாம் வந்து நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை, இப்படியெல்லாம் சிந்திக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்க தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகே ஏன் நான் இதை செய்து கொண்டிருக்கேன், ரைட்? அடுத்து இப்போ ஒரு கப்பல்ஸ் எடுத்துக்கிறோம், 2 பேருமே வந்து 2 கார் வச்சுருக்காங்கன்னா இப்போ தொடர்ந்து எல்லாரும் அதை யூஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 கார் இருக்க வீடுகளில் வந்து சில இடங்கள் வந்து ஒரு காருக்கு $350 அப்படி இன்சூரன்ஸ் போகும், ரைட்? அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒன்று மெயின்டெனன்ஸ் இருக்கும், அப்படி மெயின்டெனன்ஸ் இல்லைண்டா அது வந்து பிராண்ட் நியூ காராக இருக்கும், இல்லாட்டி ஒரு லீஸில் இருக்க காராக இருக்கும். ஸோ அப்போ லீஸோ சரி, ஃபைனான்ஸோ சரி, ப்ளஸ் ஒரு 350 இன்சூரன்ஸை போட்டிங்க, இது ஒரு ஒரு $800 உங்களுக்கு $700 தேவைப்படுது ஒரு ஒரு காரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ உண்மையாக பார்க்க போனீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு உண்மையாக வந்து கார் வந்து
2 கார் தேவையான்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கார் 2 ஒரு காரே தாராளமாக போதும். வேண்டாம் நீங்கள் எந்த நாளும் வெளியில் போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, இறந்த வாக்கில் தான் போக போகிறீங்க உண்டு. ரெண்டாவது ஒரு கார் இருந்தாலும் ஷேர் பண்ணி போகலாம். மூணாவது வந்து நீங்கள் சில நேரம் ஊபரை யூஸ் பண்ணுற நேரம் வந்து யூ பி ஃபீல் பெட்டர். சில நேரங்களில் நீங்கள் ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்களோட ஓல்ட் ஏஜில் வந்து யூ ஹேவ் டு பி ரெடியூஸ் டிரைவிங். நான் அதை ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ட்ரைவ் பண்ண முடியுமா ட்ரைவ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஃபைனான்சியலி உங்களுக்கு அதை குறைக்கணும் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்டில் நீங்கள் வந்து 2 காரை வந்து ஒரு காராக மாற்றலாம். ரைட். ஸோ இது இன்னொரு சிந்தனை. ரைட். அடுத்த பிறகு இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன யோசிக்கணும், உங்களுக்கு ஒர்க் ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நான் இப்படி ஒரு என்ஜினியராக இருந்தேன் இவ்வளோ காலம், அப்போ அதே நேரம் ஒரு டாக்டராக இருந்தேன், இல்லாட்டி யாராவது இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க, நீங்கள் யாராவது இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிறகு நீங்கள் பிகம் ஓல்டர் ஆகின பிறகு வந்து உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் ரீடிஃபைன் பண்ணணும், நீங்கள் திரும்ப ரீடிஸ்கவர் பண்ணணும். அப்படி பார்க்குற நேரம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது வந்து இப்போ நான் இப்படி இருந்தேன், எனக்கு இதே ரெஸ்பெக்டும் இதே இது இப்படி கிடைக்கணுமன்ற ஒரு சிந்தனையிலேருந்து முதல்ல வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு இப்போ அந்த டைமில் வந்து இப்போ என் பேர் நான் முருகையா காந்திராம் மட்டும்தான் இருக்கணும் போல, நான் இதுக்கு முன்னால் என்ன செய்தேன்றதை பற்றி நான் சிந்திக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு பிறகு நான் எந்த உண்மையான பழைய சில நான் சின்ன வயசில் ட்ரா பண்ண ஆசைப்பட்டிருந்தேன்டா அதை செய்ய முயற்சி செய்யலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம். ஏன்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கை வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாக வந்து திரும்பவும் ஒரு சின்ன பிள்ளையா வர அளவுக்கு தான் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சிந்தனைகளையும் அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களையும் நாங்கள் வச்சுக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு 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 நல்ல நல்ல ஒரு விஷயமா இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான ஒரு ஒரு விஷயம் வாரத்துக்கு வந்து நீங்கள் திரும்பவும் வந்து ஒரு 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 சமூகத்தோட இணைஞ்சு திரும்ப இப்போ நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளோட சேர்ந்துருக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு 18, 19, 20 வார நேரம் பிள்ளைகள்லாம் கூட கூட கலந்து கலந்து பெரிய ஒரு சொசைட்டியாக இருந்துட்டு திரும்பவும் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி வந்து திரும்பவும் இப்போ நாங்கள் வந்து 65க்கு வந்த பிறகு திரும்பவும் வந்து எங்களுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் பயங்கர பிஸி. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் தனியாகிடுவோம். ரைட். அப்போ அப்படி வர நேரம் வந்து நீங்கள் ஆனால் அந்த டைமை நீங்கள் வந்து தனியாக இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம். ரைட். அது ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ப்ராப்ளம். ரைட். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் அதை அட்டாக் பண்ணணும். அதை எப்படி நீங்கள் அதை வந்து மாற்றுறதுண்டா, நீங்கள் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போவே இன்வால்வ் பண்ணணும். இப்போ சே நீங்கள் ஒரு 50, 55 அப்படி அந்த வயசுண்டா வந்து இப்போவே ஏதாவது வாலண்டியரிங் இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்வீஸ் அது அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்கள் இப்போவே போனீங்கன்னா 65ல் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் உள்ளுக்கு போயிடலாம். போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொசைட்டியோட பார்த்தீங்கன்னா இப்போ சில இடங்களில் வந்து எல்டர்ஸ் சொசைட்டி எல்லாம் இருக்குது. ரைட். ஸோ அப்போ அவங்களா இருந்து சில விஷயங்களை செய்கிறாங்களோ இல்லையா. இப்போ அதே நேரத்தில் வந்து சில பேர் வந்து வாலண்டியர் வேறு வேறு இப்போ ஒரு டிசேபிலிட்டி ஆர்கனைசேஷனுக்கு சர்வீஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு கேன்சர் சொசைட்டி, இப்படி பல இடங்கள் இருக்குது. அதில் நீங்கள் இப்போ இருந்தே ஒரு 2 இடத்துல நீங்கள் வாலண்டியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 65 வர ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களோட வேல்யூ இப்போ நீங்கள் உண்மையாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ விஷயம் செய்யலாம், இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆட்களே இல்லை. யாருமே உங்கள்கிட்ட வந்து எடுக்கிறதுக்கு வரமாட்டாங்க. நீங்களாக தான் இனிமேல் போய் கொடுக்கணும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இப்போவே ஒரு வாலண்டியரிங் சைடுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 65 வார நேரம் ஒரு சொசைட்டி என்ன ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம். மற்ற உங்களோட நீட் இருக்குது, மற்ற உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே உருவாக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வாலண்டியரிங்குள்ளே போனீங்கன்னா. ஸோ ஐடியா இப்போ ஒரு வீடு வச்சுருக்குங்க. இது ஒரு ரீசனபிளாக வெரி ஹை வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதில் சரியான குறையாக தான் உங்களோட மோகேஜ் இருக்கண்டா வந்து உங்களுக்கு தேர் இஸ் another திங். அப்போ நீங்கள் அந்த இடம் தான் அந்த விட்டுட்டு போக உண்மையாக விருப்பம் இல்லை. பார்க்க பக்கத்தில் தான் இருக்குது, லைப்ரரி பக்கத்தில் இருக்குது, கம்யூனிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, நான் அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துட்டு. ரைட். அப்போ நீங்கள் இப்போ இந்த வீட்டில் என்ன செய்யலாம், அப்போ உண்மையாக காசும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி என்றால் நீங்கள் லோ மோகேஜும் இருக்க வேண்டாம், நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் வந்து ரிவர்ஸ் மோகேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ரிவர்ஸ் மோகேஜ் என்றால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மோர் தேன் 55 லைக் 65 ஆகினா ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் வந்து அதில் வந்து காசு எடுக்கலாம் வித்தவுட் பேயிங் எனிதிங். அதாவது நீங்கள் உங்களுக்கு ரிவர்ஸ் மோகேஜ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மோகேஜ் வந்து என்ன செய்யணும்னா அந்த அந்த ப்ராப்பர்ட்டியோட அட்டாச் பண்ணியிருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் அதில் வர இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கே பே பண்ணி கொண்டிருக்கும். அந்த 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 மோகேஜை ரீபில்ட் ஆகி கொண்டிருக்கும். எண்ட் ஆஃப் உங்களோட லைஃப் முடிகிற நேரமோ இல்லாட்டி நீங்கள் தப்பித்தவரை இந்த வீடை விற்கிற நேரமோ அந்த பேலன்ஸ் காசை நீங்கள் எவ்வளோ லோன் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செட்டில் பண்ணால் சரி. ரைட். அப்போ நீங்கள் தப்பித்தவரை நீங்கள் இறந்துட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து அதை செட்டில் பண்ணி அந்த வீடை வந்து பேலன்ஸை கொடுத்த பிறகு தட் வில் பி பேக் டு அந்த பிள்ளைகள பேருக்கு மாறலாம். ரைட். அப்போ அது வந்து ரிவர்ஸ் மோகேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதையும் நீங்கள் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ நான் பார்க்குறபடி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட
லோன் டு வேல்யூ ரேஷியோ லைக் ஒரு 60 to 70%. இப்போ ஒரு 1 million வேல்யூவான ஹவுஸ்ன்னா ஒரு 700,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஏஜை பொறுத்த ஏஜ் கூட 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 லோன் கொடுப்பாங்க, ரைட்? ஸோ இப்போ அந்த லோனை வந்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் திரும்ப செட்டில் பண்ண தேவையில்ல. அது வந்து கிட்டத்தட்ட 8%. பட் இட்ஸ் நாட் பேட். இப்போ அதாவது வந்து நீங்கள் ஒரு ஒரு மோகேஜ் எடுத்தாலுமே இல்லாட்டி அஹ், ஒரு இதண்டால் நீங்கள் அந்த அந்த காசை எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ அது ஒரு இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வேணுமெண்டா அதை சர்ச் பண்ணி பார்த்துக்குறங்க. ஓகே. அடுத்த அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வார நேரம் வந்து உங்களோட பிள்ளைகள் அடல்ட்டாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ரொம்பவுமே சென்டிமெண்ட்டில் இல்லை பிள்ளை தானே ஐம் நாட் டெல்லிங் இந்த பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் தேர் இஸ் அ லிமிட் ஒன்று இருக்கு, சரியா? உங்களோட லைஃப் ஃபுல்லாக இல்லாமல் ஆக்கி இன்னொரு 3 years கஷ்டப்பட்டு வேலை செய்து எப்படியா இது பண்ணணும் அப்படின்றலாம் சிந்தனைக்கு நீங்கள் போக தேவையில்ல. உங்களோட ஹெல்த் இஸ் ரொம்ப முக்கியம். அப்போ அதனால் வந்து நீங்கள் எப்படியுமே உண்மையாக வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு நல்ல மனநிலையில் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ரைட்? அப்போ அதுக்காக வந்து நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் செய்யுங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ பிள்ளைகளுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 300,000 இருக்குன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட மகளோ மகனோ இருக்காங்க, ஸோ அவங்க வேலை செய்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கும் டைட்டாக தான் இருக்க போது இல்லை, வாழ்க்கையில் எல்லாருக்கும் லைஃப் ஒரு டைட்டாக தான் இருக்கும், ரைட்? அப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு அப்பாவுக்கு ஒரு 50,000 கூட கொடுக்க முடியாதான்னு அந்த பிள்ளை கேட்கலாம், ரைட்? நீங்களே நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா உங்களோடது லைஃப் டைமுக்கு நீங்கள் இப்போ இன்னொரு 20 years 30 years இருக்கிற வரைக்கும் உங்கள்ட்ட இருக்க காசு அதுதான் எக்ஸ்ட்ரா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ சுயநலம் என்று சொல்ல வரல. நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறதும் ஒரு 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 நல்ல விஷயம்தான், ரைட்? இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் அதுக்கு பிறகு கவலைப்படக்கூடாது, அநியாயமே இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சேன், ரைட்? இப்போ பார்க்குறதுக்கு 300,000 பிக் மாதிரி இருக்கும், ஆனால் அது பெரிய பிக்கான ஒரு அமௌண்ட்டே இல்லை. நீங்கள் ஒரு ஒரு when you start losing, இப்போ காசு இல்லாமல் இருக்கிற நேரம் எவ்ரி மந்த் அதில் எடுக்கிற நேரம் யூ வில் see that how it is reducing faster, ரைட்? ஸோ இதுதான் வந்து இந்த 5 விஷயங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல யோசித்தேன். ஸோ மிக்க நன்றி. இதுவரைக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து எல்லாத்தையும் எல்லாரும் செய்யணுமென்ட்டு இல்லை. இதில் ஒரு 2 பாயிண்ட் திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ். அதாவது வந்து நாங்கள் எப்போ ஒரு காமன் சென்ஸை பாவிச்சு வேலை செய்தோம்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாம் மிஸ் பண்ண மாட்டோம், ரைட்? ஏண்டா வந்து திங்க் சிம்பிளி. இப்போ இது வந்து கட்டாயம் வந்து இதை தான் செய்யணும் இப்படி தான் செய்யணுமென்ற ஒரு ரூல் இல்லை யாருக்குமே. ஆனால் அந்த இந்த மெயினான விஷயம் வந்து மெயினாக நான் சொல்ல வலிக்கிட்ட விஷயம் வந்து ஓவராக திங்க் பண்ணி ஓவராக நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல. திங்க் சிம்பிள். சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறேன்டா எடுங்க, அதை எடுக்காம விடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்கண்டா வித்துட்டு மாறுறது வந்து பார்க்குறதுக்கு இட்ஸ் லுக்ஸ் பிகர் டிசிஷன். பட் இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு ஒரு நிம்மதியை தருமெண்டா அந்த நிம்மதிக்காக நீங்கள் எதுவும் செய்யலாம். மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். கட்டாயம் பிடிச்சிருந்தால் லைக்கை போடுங்க, ஷேரை பண்ணுங்கள். ரிவர்ஸ் மோர்கேஜ் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப ஒரு அது தனி அதுண்டா என்ன எப்படி வேலை செய்தாண்டு நான் போடுறேன். மிக்க நன்றி. See you. பாய் பாய். இது முருகையா காந்திராம். நன்றி.